nowadays, a lot of people have chronic illnesses. Which role does the mind play in chronic illnesses? இப்போ நம்ம அந்த சைடு இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டெல்லாம் பார்த்தோம்னாங்களே ஐயா, எல்லாருக்கும் இப்போ வெளியிலேருந்து வைரஸு அந்த மாதிரி அட்டாக் எல்லாம் இல்லாமல் சும்மா தானாகவே நிறைய புதுசாக நோய் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. டென்ஷன் அது இதுன்றாங்க. அதனால் மனசு இந்த மாதிரி நோய்களில் எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது. இந்த மாதிரி மனசுனால நோய் வர்றதுக்கு நிஜமாகவே வருதா, இல்லை இது வேற எதுவும் காரணம் கண்டுபிடிக்க முடியாதனால அது மனசுனால வருதுன்னு சொல்கிறாங்களா? அப்படியெல்லாம் இந்த உடம்பும் மனசும் ஒரு நேர்கோட்டில் இருக்கு. சரிங்களா? மனசு கெட்டு போனாலும் உடல் கெட்டு போகும், உடல் கெட்டு போனாலும் மனசு கெட ஆரம்பிச்சிடும். ரெண்டுக்கும் நேரடி தொடர்பு. அப்போ இந்த மனசு அப்படிங்கிறத பக்குவமாக கொண்டு போகணும்னு இந்த உடம்பு நல்லா இருக்கும். அப்போ மனசை கெடுக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னா புறச்சூழல் தான். ஒரு பொதுவாக சொல்லணும்னா வாழ்க்கை முறையை மறந்துட்டாங்க. எப்படி வாழணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை. நான் வாழ்றது தான் வாழ்க்கைங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அன்னைக்கு பெரியவங்க எல்லாம் சொல்லி கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்தால் இன்னைக்கு எந்த வைரஸும் இல்லை, எந்த நோயும் இல்லை, மனசு கெடுறதும் இல்லை. அன்னைக்கு மனசை செம்மையாக வச்சுக்கணுங்கிறதுக்கு தான் எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்தாங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், ஒரு மந்திரம் வேண்டாம், நீ மனசை தெளிவாக வச்சுக்கோ. அதுக்காகத்தான் மனசு தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த யோகா தியானம் இது எல்லாமே சித்த மருத்துவத்தில் ஒரு பார்ட்டாக தான் இருந்துச்சு. சித்த மருத்துவத்துக்குள்ளே இருக்கக்கூடியது தான். அப்போ இதை தனித்தனியாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. யோகாவை தனியாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் நிறைய மருத்துவம், இயற்கை மருத்துவம், எல்லாமே இயற்கை மருத்துவங்கிறது என்ன, எல்லாமே உணவுப் பொருட்கள் தான். இங்கே பெரும்பாலும் சித்த மருத்துவத்தில் உணவுப் பொருட்கள் தான் மருத்துவமாக இருக்கும், மருந்தாக இருக்கும். அதை தாண்டி கடுமையான நோய்கள் வருது அப்படிங்கிற போது தான் சில ரசாயன பொருட்களுக்கு போகணும். அப்படி பார்க்கும்போதுங்க மனசு ஏன் கெடுது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? உணவு கூட மனசு கெடுக்கும். இன்னைக்கு அதிகப்படியான ரசாயன பொருட்கள் தான் உணவில் இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் கூட மனசு கட்டாயமா கிடையாது. உணவு தான் ஒருத்தரை நிர்ணயிக்குதுங்க. இவர் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறாங்களோ, இப்போ இந்த உணவு தான் இவனை ஒருத்தனை முழுமைப்படுத்துது. என்ன உணவு எடுத்துக்கிறாங்கிறத வச்சு அவங்களுடைய குணங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ 3ஆக பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா? சாத்வீகம், தாமசம், சாத்வீகம், ராட்சசம், தாமசம் அப்படின்னு சொல்லி உணவுல 3 இருக்கு. சாத்வீக உணவு, ராட்சச உணவு, தாமச உணவு அப்படின்னு சொல்லி. இந்த 3 குணம் தானே நமக்கு. குணம் மனம் சார்ந்தது தானே. அப்படி இந்த 3மே உணவு தான் இருக்குது. இந்த உலகில் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அசைவ உணவு தான் இத்தனை காரணங்களுக்கும், இத்தனை சிரமங்களுக்கும் காரணம்னு சொல்லுவேன். அது ராட்சசம் உணவு. அப்புறம் தாமச உணவு அப்படின்னு சொல்றது அதிகமான புளிப்பு, காரம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வச்சு சொல்றாங்க. சமைச்ச உணவு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேல வச்சு சாப்பிடக்கூடாது. இதை 1 நாள் 2 நாளெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் இவங்களுக்குள்ள தாமச குணத்தை தான் 6 மாதம் அப்படியெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்போ எப்படி இருக்கும்? மனசு கெடாமல் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு உணவு தான் அவங்கள நிர்ணயிக்குதுங்கிறாங்க. சாத்வீக உணவு எதுக்கு? அதாவது முழுக்க யோகா மக்கள், ஆன்மீகத்துக்கு வர்றவங்க சாத்வீக உணவு தான் எடுத்துக்கணும். அப்போ தான் இதில் முழுமையாக போக முடியும். இல்லைன்னா அதில் ஒரு கால் இதில் ஒரு கால் வச்சுட்டு நானும் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு தான் போக முடியும். முழுமையாக நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் முழுக்க சாத்வீக உணவு வரும். இப்போது நிறைய மக்கள் வேற வேற லைஃப் ஸ்டைலில் இருக்கிறாங்க. அவங்களால முழுசாக சாத்விக உணவு மட்டுமே எடுக்க முடியல அப்படின்னு. முடியும். இன்னைக்கு எல்லாமே சாத்தியம் இல்லைங்களா? உலகில்
எல்லா கோள்களுக்கும் போகிறதுக்கு உண்டான அளவுக்கு நமக்கு அறிவியல் ஆற்றல் வந்துருச்சு இல்லைங்களா? எதையும் செய்ய முடியும் இல்லைங்களா? ஒரு உலகத்தை உடனே நிர்மாணிக்க முடியும், அழிக்க முடியும், அத்தனை ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு, அழிக்கிற தன்மையை விட்டுட்டு உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு இந்த உலக ஆட்சியாளர்கள் எல்லாம் நினைச்சா மாற்ற முடியும். சாத்வீக உணவை உருவாக்கலாம். அவங்களுக்கு முதல்ல இந்த சாத்வீக உணவு கொடுக்கணுங்கிறேன் நமக்கு வந்து இடையில சொல்கிறேன், இன்னைக்கு உலக ஆட்சியாளர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு விதமான மனோநோய் தான் சொல்லுவேன் நான். ஆட்சியாளனுடைய வேலை என்னங்கிறத மறந்துட்டாங்க அவங்க. ஒவ்வொரு நாட்டின் ஆட்சியாளனும் அந்த நாட்டு மக்களை சுகமாக வச்சுருக்கணும். எந்த நாட்டில் சுகமாக இருக்காங்க அவங்க நினச்சா அதை பண்ண முடியுங்க சார். நீங்கள் வந்து பனிப்பிரதேசத்தில் வந்து விளையவே வைக்க முடியாதுங்கிற இடத்துல அதிகமாக ஒரு இடத்துல விளைய வச்சு கொண்டு போய் கொடுக்கலாம். இதுக்கெல்லாமே தன் மனித ஆற்றலை வந்து பயன்படுத்தினா எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கலாம் இல்லைங்களா? சாத்திய உணவு கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ஒன்றும் அசாத்தியம் கிடையாது. இதை செய்யணும். ஆனால் இவங்களுக்கு ஒரு மாதிரி இது வந்து நான் வந்து மருத்துவனாக பார்க்கறதுனால இவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு வித மனநோய் அப்படின்னு தோணும். இதுக்கு யார் மருந்து போடுவாங்கன்னு தெரியல. அவங்க யோசிச்சா சரி, இப்போ நாடு எல்லா இடத்துலையும் சுகமாக இருந்துச்சுன்னா, சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, அதை ஏன் அவங்க வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வெளிநாட்டுலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர்களே வந்து இந்த மாதிரி கோழி சாப்பிட்றது நல்லது, ஆடு சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதில் வைட்டமின்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து வெறும் காய்கறி மட்டும் சாப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, கிடைக்காதுன்னு சொல்கிறது தான் வந்து ஏற்றுக்க முடியாதுங்க. நீங்கள் எத்தனையோ பண்ணுறீங்க இல்லைங்களா? இன்றைக்கி உலக நாட்டுகளை அழிக்கிறதுக்கு அத்தனை போர் தளவாடங்களை பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? நீ அந்த காசையெல்லாம் வந்து நீங்கள் இதுக்கு பயன்படுத்தி பாருங்க, ஏன் உருவாக்க முடியாது? அப்புறம் கோழி மீன் எல்லாம் வந்து இயல்புலேயே வந்து இது மனித உணவு இல்லை. அந்த உணவை எடுத்துக்கும் போது இந்த உடல் தன்மையே மாறிப்போம். மனிதன் அப்படிங்கிறது வந்துங்க மனம் இதமானதான் இவன் மனுஷன். அந்த உணவெல்லாம் இதமாக கொண்டு வராது. அந்த உணவெல்லாம் வந்து மனசையும் மாற்றும், டோட்டல் எல்லாமே மாற்றும். அந்த உணவு தான் மாற்றுது. செய்ய முடியும், நினச்சா செய்ய முடியும். ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கிறவன் கதறிட்டு இருக்கிறான், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். இவங்க எதை சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த உயிருக்கும் வந்து இங்கே வாழ்கிறதுக்கு வந்து நமக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு உரிமையோடு தானே இங்கே வந்திருக்கு. இப்போ வந்து படைத்ததை பார்க்கணும். நம்ம படைத்தவர் இறைவன் சொல்கிறான், எப்படி வேணா எடுத்துக்கலாம் கடவுள். அப்போ வந்து எல்லாருக்கும் சமனாக தானே கொடுத்துருக்கு. இப்போ இந்த ரைட்ஸ் யார் கொடுத்தான்? அதை கொண்டு சாப்பிட்றதுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தா? நமக்கு மேலே இன்னொரு உயிரினம் இருந்து நம்மளை கொண்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? இங்கே நின்று போச்சு, தேக்கம் ஆகி போச்சு. மனிதன் இங்கே வந்து நின்றுட்டான். இதுக்கு அடுத்து இன்னொரு உயிரினம் அது நம்மளை கிடைச்சா போது நம்மளை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது அவங்க வந்து அதை நியாயப்படுத்துவாங்க இல்லைங்களா? நம்ம யோசிக்கணும் இல்லையா? அது நம்மளை அண்டி பிழைக்கிறது. கோழி ஆடெல்லாம் என்ன பாவம் இருந்துச்சு? அதுக்கு இங்கே உரிமை இல்லையா? வாழ்றதுக்கு உரிமை இல்லையா? அப்போ நம்ம இதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தாவர உணவு தான் நம்ம சரியாக வச்சோம். இப்போ எல்லா தாவரம் காய்கறி இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க ஐயா? கட்டாயம். அந்த சாத்வீகத்துலேயும் வந்து ராட்சச உணவுங்கிறது தான் காரம் அதிகமாக எடுத்துக்கிறது, புளி அதிகமாக எடுத்துக்கிறது, அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது. இந்த மாதிரி உணவுகளெல்லாம் வந்து அது இது சாத்வீகத்தில் ராட்சசம். அது அப்படி எடுத்துக்கவே கூடாது. நமக்கு இந்த உடலுக்கு வந்து புளியெல்லாம் ரொம்ப குறைவாக தான் வேணும், உப்பு ரொம்ப குறைவாக தான் வேணும், காரம் அப்படி தான். ஆனால் இந்த மூணு தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இது அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்களுடைய எல்லாம் உள்ளே இருக்கிற மெட்டபாலிசமே மாறுது, மனோநிலையே மாறுது.
அப்போ இந்த மாதிரி உணவுகள் தான். இன்றைக்கி வந்து அந்த காலத்துலலாம் வந்து அமைதியாக இருந்தாங்க, இன்றைக்கி இல்லை, பரபரன்னு இருக்காங்க. அதனால தான் வந்து ரத்த அழுத்த நோய் அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது உடலில் அதிகமான உஷ்ணத்தை உண்டாக்கும். உஷ்ணம் உண்டாக்கும் போது வந்து நமக்கு நிறைய நோய்கள், சர்க்கரை நோய்க்கினுடைய மூல காரணமே அதி உஷ்ணம்னு சொல்கிறது. இப்போ அதிகமாக யோசித்தாலும் நம்ம உஷ்ணம் அதிகமாகும். உஷ்ணத்தை அதிகப்படுத்தாமல் வச்சுக்கணும். உணவு மூலமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு அந்த சூடும் இந்த உடலுக்கு பின்விளைவுகளை தான் உண்டாகும். இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து ரொம்ப உஷ்ணத்தை அது வந்து செரிக்க முடியாத உணவு, சீக்கிரம் செரிக்காது நமக்கு. சரிங்களா? அதெல்லாம் உஷ்ணத்தை தான் உண்டாக்கும். குடலை கெடுக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு அசைவ உணவு தான் நிறைய குடல் புற்றுநோய்களை வந்து அதிகமாக உருவாக்கிட்டு இருக்குதுன்றாங்க. தாவர உணவை வந்து விஷம் இல்லாமல் மருந்து தெளிக்காமல் நினச்சா கொடுக்க முடியும். எங்கேயோ மனோநிலையில் வந்து நோய் ஆகிப்போச்சு. இந்த உஷ்ணங்கிறது வந்து நம்ம நார்மல் இது பாடி இப்போ தெர்மாமீட்டர்லாம் வச்சு பார்க்குறாங்க, ஹீட்டு, அதுதான் வந்து உஷ்ணங்களா? அது அவங்க ஒரு அளவு வச்சுருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து உஷ்ணம்னு சொல்லக்கூடியது நம்ம உடலில் வந்து பித்தம் அப்படின்னு சொல்கிறத வந்து உஷ்ணம்னு சொல்கிறாங்க. அது வந்து அளவு குறைஞ்சி போனாலும் நமக்கு கெடுதல், அளவுக்கு அதிகமாக போயிட்டாலும் கெடுதல். பித்தம் தான் நமக்கு வந்து எல்லா விதத்துலையும் உதவி செய்யுது. ஒரு உணவை ஜீரணம் பண்ணக்கூடியதுலேருந்து இந்த உடலுக்கு தேவையாக கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும், இந்த ரத்தத்தை நிறத்தை உண்டாக்கக்கூடிய இதிலிருந்து எல்லாமே இந்த பித்தம் தான் வேலை செய்யுது. பித்தம் அதிகமாக போகும்போது உங்களுக்கு வந்து அது எதிராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ உள்கருவியை கெடுக்கும் உங்களுக்கு.